வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. அந்தகக்கவி வீரராகவ முதலியார் அவர்களை பற்றிய குறிப்பினை காண்போம். காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஊர் காஞ்சிபுரத்தை அடுத்த பூதூர். சைவ வேளாளர். பிறவி குருடர். அந்தகம் என்றாலே குருடு என்று பொருள். தம்முடைய முதுகில் எழுதச் சொல்லியே கற்றுணர்ந்தவர். நகை பாடுவதிலும் சிரிப்பினை பற்றி பாடுவதிலும் வசை பாடுவதிலும் சிலேடை மடக்கு பாடுவதிலும் வல்லவர். இவர் 1000 கோடி எழுத்து தன் மனத்து எழுதிப் படித்த விரகன் என்று தம்மைத்தாமே கூறிக்கொள்பவர். ஈழநாடு சென்று பரராச சிங்கனிடம் பரிசு பெற்றவர். பாடியவை திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்றத்து உலா, திருக்கழுக்குன்றத்து மாலை, திருவாரூர் உலா, சேயூர் கலம்பகம், சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், பரராச சிங்க வண்ணம், கயத்தாற்று அரசன் உலா, சந்திரவாணன் கோவை, சிற்றம்பல தேசிகன், பஞ்சரத்தினம், கீழவேளூர் உலா ஆகியவை இவர் எழுதிய நூல்கள். நம்முடைய பாடப்பகுதியில் உள்ள இம்பர்வான் எல்லை என்ற பாடலை சுவைப்போம் வாருங்கள். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்கொணர்ந்தாய் பாணா நீ என்றாள். பாணி வம்பதாம் களபம் என்றேன். பூசும் என்றாள். மாதங்கம் என்றேன். யாம் வாழ்ந்தேம் என்றாள். பம்புசீர் வேழம் என்றேன். தின்னும் என்றாள். பகடு என்றேன். உழுமென்றாள். பழனம் தன்னை கம்பமா என்றேன். நற்களியாம் என்றாள். கைம்மா என்றேன் சும்மா கலங்கினாளே. இது ஒரு நகைச்சுவையில் அமைந்த பாடல். பாருங்கள். இம்பர் என்றால் இவ்வுலகம். இவ்வுலகமாகிய இந்த உலகத்தில் வானத்தையே எல்லையாக கொண்ட, கீழே நிலத்தையும் மேலே வானத்தையும் எல்லையாக கொண்ட இந்த பரந்த நாட்டை ஆளும் ராமன் என்னும் மன்னனை நேரில் சென்று பார்த்து பாடி என்ன பரிசில் பெற்று வந்திருக்கிறாய் பாணா நீ என்றால். பாணனாகிய மனைவி பாணி கேட்கின்றாள். அதற்கு தன் கணவனை பார்த்து கேட்கின்றாள். அப்பொழுது வம்பு தாம், அதாவது கயிற்றில் கட்டப்பட்டுள்ள யானை, அதற்கு பெயர்தான் வம்பதாம் என்று சொல்வது. அதனால் கயிற்றில் கட்டப்பட்டுள்ள யானை கொண்டு வந்தேன் என்றால். அப்பொழுது அவள் என்ன செய்தாள் என்றால், சந்தனம் என்று சொன்னேன் என்று அவள் சந்தனம்தானே என்று நினைத்து கொண்டு பூசு, உடலில் நீ பூசிக்கொள் என்று சொன்னாள். ஐயோயோ, இப்படி தவறாக புரிந்து கொள்கின்றாளே என்று நினைத்து, இல்லை மாதங்கம் கொண்டு வந்தேன் என்றாள். மாதங்கம் என்றால் யானை, நிரம்ப தங்கம், அதிகமான தங்கம் என்றும் பொருள். அப்போவும் அவள் என்ன நினச்சிக்கிறா, அவள் நிரம்ப தங்கம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்று சொல்லி நாம் நன்றாக வாழ்வோம், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வறுமை நீங்கி வாழலாம் என்று சொல்கின்றாள். மீண்டும் பம்புசீர், அதாவது பொலிவு மிக்க வேழம், வேழம்னா கரும்பு, அதை கொண்டு வந்தேன் என்று சொல்கின்றான். அதாவது கரும்பு கொண்டு வந்தேன்னு சொல்ல யானைன்னு தான் சொல்கிறா. இந்த பாணி புரிஞ்சுக்கிட்டது அப்படி. அவள் என்ன நினச்சிக்கிட்டா, பம்புசீர் வேழம் என்று சொன்னதும் கரும்பு கொண்டு வந்துள்ளேன் என்று நினைத்து கொண்டு நீயே தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றதாக பாணன் பாடுகின்றான். அதாவது கரும்பா கொண்டு வந்தீங்க, மன்னன் கரும்பா கொடுத்தாரு, போங்க நீங்களே தின்னுங்க, நம்ம வறுமையை போக்குறதுக்கு எதையும் கொண்டு வரலை அப்படின்ற மாதிரி. அடுத்து பகடு. பகடு என்றால் யானை என்றும் பொருள், உழவு மாடு என்று பொருள். அப்போ அவன் உழவு மாடுகள் என்று நினைத்து கொண்டு வயல்களை உழுதிடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறா. பழனம் என்றால் வயல், அதனால் போய் உழுங்க. அந்த வயலில், அந்த சேற்றில், நம்முடைய நிலத்தில் கம்புமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்பமானாலும் யானை தான். ஆனால் இவன் கம்புமா, திரும்ப கம்புமான்னு சொன்னதும், ஏர் மாடுன்னு சொன்னதும் போய் உழுங்கன்றா. கம்புமா கம்பமான்னு சொன்னதும் கம்பு மாவுன்னு நினச்சிக்கிட்டு களி கின்றி நன்றாக தின்னலாமே, உண்ணலாமே என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்ல சொல்ல இவள் தவறாகவே புரிந்து கொள்கின்றாளே அப்படின்னு சொல்லி கைமா என்று யானையை சொல்ல மனசு மிகவும் கலங்கினாள். யானையை வைத்து சரியாக இப்பொழுதுதான் புரிந்து கொண்டால், வறுமையில் வாடும் நாம் யானையை கட்டி எப்படி அதற்கு தீனி போடுவது, நமக்கே உணவில்லாத போது யானையை கட்டி எப்படி தீனி போடுவது என்று
சொல்லி மனம் கலங்கினாள். அப்போ முதல்லேருந்து பாருங்கள், அதாவது இந்த உலகமும் வானுலகமும் தனக்கே உரிமையாக கொண்டு ஆண்ட மன்னன் ராமனை பாடி என்ன பரிசில் கொண்டு வந்தாய் என்று கேட்கும் பொழுது பம்பதாம் என்றாரு. கயிற்றில் கட்டப்பட்ட யானைன்னு சொன்னால் அவ என்ன நினச்சிக்கிட்டா சந்தனம் அப்படின்னு நினச்சி உடம்பு முழுக்க பூசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறா. இரண்டாவது தங்கம் சிறந்த நிறைய பொன்மணிகள் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஆனால் இவர் யானையே தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு பாணன். அவள் அப்படி நினச்சிக்கிட்டு தங்கம்னு இரண்டாவது முறை சொல்லும் பொழுது ஐயோ நம்ம வறுமையெல்லாம் போயிட்டு நல்லபடியாக வாழலான்னு சொல்கிறா. மூன்றாவது பம்புச்சீர் வேழம் அப்படின்னு சொல்கிறா. அதை சொல்கிறாரு பாணன். அப்போ இவ என்ன நினச்சிக்கிறா, கரும்புன்னு நினச்சி நன்றாக தின்னுங்கள் அப்படின்னு சொல்கிறா. நான்காவது பகடு என்றால் யானையை தான் குறிக்கும். ஆனால் இவள் உழவு மாடு என்று நினைத்து கொண்டு போய் உழுங்கள் என்று சொல்கின்றாள். அதுக்கடுத்து ஐந்தாவதாக கம்பமா என்று சொல்லுகின்றார் பாணன். கம்பமா என்றாலும் யானையைத்தான் குறிக்கும். ஆனால் இவள் என்ன நினைத்து கொள்கின்றாள், கம்பு மாவு என்று நினைத்து கொண்டு களிக்கு தான் ஆகும், களி செய்து சாப்பிடலாம் என்று சொல்கின்றாள். இறுதியாக இப்படி 5 முறையும் தவறாகவே இவள் புரிந்து கொள்கின்றாளே என்று நினைத்து கைமா என்று சொன்னால் மனம் கலங்கினாள். நமக்கே இங்கு உணவில்லாத பொழுதே யானையை கட்டி எங்கு நாம் தீனி போடுவது என்று ஒரு சிலேடை நயத்தில் மிகச் சுவையாக இந்த பாடலை, அதே நேரத்தில் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருட்கள் யானை என்பதை குறித்தது தவிர மற்ற யானை என்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லே எத்தனை பொருளை குறிக்கின்றது என்று தம்முடைய பாடலில் விளக்கி காட்டியுள்ளார் இந்த அந்தக கவி வீரர் ராகவ முதலியார். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.